வணக்கம் வாசக நெஞ்சங்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது வீதியில் பார்த்த விண்மீன் என்கின்ற ஒரு கவிதை நூல். எழுதியவர் அசோகா, MA பட்டதாரி, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். ஆசிரியர் ரொம்ப அற்புதமாக அழகான கவிதைகளை இதில் தொகுத்து வழங்கி இருக்கிறார். இந்த நூலுக்கு பெயர் ஏற்றது போலவே ரொம்ப அழகான கவிதைகள் இதில் அடங்கியிருக்கிறது. நாம் அந்த கவிதைகளை தான் பார்க்க போகிறோம். முனைவர் தமிழ்மாறன் ஐயா அவர்களின் அணிந்துரையோடு இந்த கவிதை புத்தகத்தை நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அணிந்துரை இப்படியாக அமைகிறது. உலகில் காற்று போல் என்றும் நிலையாக இருப்பது காதல். வானவில்லின் வண்ண ஒளிரலாய் காதல் பனி என மிளிர்ந்து கொண்டே இருக்கும். மண் வாசனையின் சுகந்தமாய் பட்டாம்பூச்சிகளின் இரகசைப்பாய் மினி பூச்சிகளின் நுண் ஒளியாய் எல்லா மனித இதயங்களிலும் நிரம்பி கிடப்பது காதல். தென்றலின் இதமாய், நிலவின் குளிர்மையாய், சந்தனத்தின் குளிர்ச்சியாய், தாமரை இதழ்களின் மென்மையாய், இளைய இதயங்களில் வசந்த ஊஞ்சலாய் உலா வருவது காதல். மனித சமூகத்தில் மறுக்க முடியாத ஒன்றாய் காதல் யுகயுகமாய் பவனி வருகிறது. இளைய நிலாக்களின் இதய துடிப்பில் காதல் வழிந்தோடுவது உலக இயற்கை காதலின் தொடக்கம். வளர்ச்சி படிநிலைகள், பிரிவு, துயர் என அனைத்துமே அனைவர் உள்ளங்களிலும் சலசலப்பை ஏற்படுத்தி விடுகிறது. எமது இளவல் அசோகா தனது உள்ளத்தில் மலர்ந்த கவிதை மகரந்தங்களை அழகுரை இங்கு நமக்கு விருந்தாக்குகிறார். கற்பனையில் காதலி இருக்க, கையில் பேனாயிருக்க, கவிதை ஒன்று எழுதினேன், எழுதும் பேனாவிற்கு தெரியாது முத்தமிழே, முத்தமிடும் 3 எழுத்து கவிதை காதல் என்று காதலை கவிதைக்குள் அடைக்கிறார். உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்பிற்கும் அர்த்தம் சொல்லும். என் இதயத்தை கேட்டுப்பார், துடிப்பின் அர்த்தமே நீதான் என்று சொல்லும் என்று காதலின் ஆழத்தை உணர்த்துகிறார். மண்ணாசை இல்லை எனக்கு, மண்ணை ஆளும் ஆசையும் இல்லை எனக்கு, உன் மனம் கவரும் பேராசைதான் எனக்கு என்றும், உன் புகைப்படத்தில் உன் புன்னகையை காணும் போதெல்லாம் பூக்கிறது புன்னகை என் முகத்தில் என்றும் காதல் இலக்கினை உணர்த்துகிறார்.